வணக்கம். நமது திராவிட இயக்கத்தின் சார்பாக இன்று மகளிர் தினம் கொண்டாடப்படுகிறது. எல்லார் மகளிருக்கும் எனது அன்பான வாழ்த்துக்கள். மகளிர் தினத்தன்று நான் ஒரு பதிவு எப்பவுமே போட்டுட்ருக்கேன். இந்த மகளிர் தினம் மகளிருக்காக மட்டுமல்ல, எல்லோருக்காக தான் நான் சொல்கிறேன். இந்த பதிவை அனைவருக்கும் இந்த பதிவு மனதில் இருக்கணும். பெண்களுக்கு சம உரிமை, பெண்களுக்கு பாதுகாப்பு, பெண்களுக்கு என்னைக்கும் பெண்களை கேவலமான ஒரு கண்ணோட்டத்தோடு பார்க்காம எல்லா பெண்களும் மரியாதையுடன் பார்க்க வேண்டும். எல்லா துறையிலுமே பெண்கள் இன்னைக்கு வந்துட்டாங்க. எல்லா துறையிலுமே பூ விற்கிறாங்க, ஒரு ரோட்ல பார்த்தா சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காங்க, இன்னொரு இடத்துல அந்த சின்ன சின்ன பொருட்கள் பஸ் ஸ்டாண்ட்ல கூட வித்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக, அவர்களுடைய முன்னேற்றத்துக்காக வைத்து கொண்டு இருக்கிறாங்க. ஒரு வீட்லயுமே ஒரு பெண்மணியும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. இன்னைக்கு எந்த பெண்மணி பெரிய இடத்துல பணக்கார வீட்டுல, பணம் நிறைய இருக்கிற வீட்டுல, அதாவது அப்பர் கிளாஸ்ல இருக்கிறவங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியுது, அனுபவம் தெரியல. ஆனா எல்லா வீட்டிலுமே 99% பார்க்க போனா அனைத்து பெண்மணிகளும் உழைத்து கொண்டு இருக்கிறார்கள். ஏன்னா குடும்பத்தின் வருமானத்தை தீட்டுவதற்காக. இதுல முக்கியமாக மிடில் கிளாஸும் லோயர் மிடில் கிளாஸை பார்க்கும்போது வெறும் இந்த மதுபானத்தால பெண்களுடைய குடும்ப சூழ்நிலை ரொம்ப கேவலமான நிலைக்கு கொண்டு வருகிறது. அதனால பெண்கள் அனைத்து பேருமே ஏதோ ஒரு வருமானத்தை தீட்ட வேண்டும் என்பதற்காக வெளியே வராங்க. வெளியே வரும்போது அங்க இருக்கிற சில பிரச்சனைகள் பார்க்கும் போது ரொம்ப ரொம்ப வேதனைக்குரிய பிரச்சனைகளாக இருக்கிறது. அதனால இந்த விமென்ஸ் டே அன்னைக்கு, மகளிர் தினத்தன்று நான் ஒன்றை தான் கேட்டிருக்கேன், எல்லாரையும் கேட்கிறேன். ஒரு பெண்மணியும் எப்பவாவது அவங்க உழைக்கும் போது, அவங்க வேலை செய்யும் ஸ்தலத்திலையோ, வேலை செய்யும் போய் அவங்க பிசினஸ் பண்ற இடத்துலயோ, கவர்மெண்ட் ஆபீஸ்லயோ பெண்களை மரியாதை கொடுத்து பெண்களுக்கு உண்டான உரிமைகளை கொடுங்க. பெண்களை கேவலமா பார்க்க வேண்டாம். பெண்களுக்கு உண்டான எல்லா வித உரிமைகளை கொடுத்து அவர்களுக்கு என்னைக்குமே பெண்கள் என்றாலே ஒரு மரியாதைக்குரிய ஒரு பொருளாகவே நினைத்து பாருங்க. ஏன்னா அவங்க தாயா இருக்கிறாங்க, குடும்பத்தை பார்த்துட்டு இருக்காங்க, பிள்ளைகளை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்கள மாதிரி ஒரு நல்ல ஒரு தெய்வத்தை இன்னைக்கு பெண்ணினம் ஒரு பெருமைக்குரிய இனம். அப்பெல்லாம் சொல்லுவாங்க, ஆண் குழந்தை இல்லை, ஆண் குழந்தை இல்லைன்னா பெற்றுக்கிட்டே இருப்பாங்க, அது பெண்ணாவே இருக்கும். அதனால வெறுப்பா சொல்லுவாங்க, ஐயோ ஒரு ஆம்பளை பையன் இல்லையே, ஆம்பளை பையன். ஆனா இன்னைக்கு பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகளை விட தாய் தகப்பன் மாதிரி இன்னைக்கு பார்த்துட்டு இருக்காங்க. அதனால பெண்ணினம் ஒரு பெரிய மரியாதைக்குரிய இனம், போற்றுதலுக்குரிய இனம் பெண்ணினம். அதனால எல்லோருமே பெண்ணினத்தை மதிங்க. பெண்ணினம் ஒரு அருமையான ஒரு சிறப்புமிக்க பெண்ணினத்தை போற்றி எப்போதும் வாழ்த்துங்க. எல்லாரையும் மதிச்சு பெண்களை மதித்து பெண்களுக்கு என்ன உதவி, எந்த துறையில என்ன பண்ண முடியுமோ அதை பெண்களுக்கு ஒரு நல்ல ஒரு காரியத்தை செய்யுங்க. கெடுதலானதை எதுவுமே செய்யாதீங்க. நன்றி, வணக்கம்.